வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் செகண்ட் சம் ஏ கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது என்னென்னா ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், வர்க்கம்னா ஸ்கொயர், இதில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆர் வந்து ஏ கிராஸ் ஏல இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஏ கிராஸ் ஏல என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. அந்த 1 கம்மா அதனுடைய ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் வரும். ஒரு 1. அடுத்து 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்கொயர் என்ன வரும்? 2, 4. 3 எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? 3, 9. 4 எடுத்தால் 4, 16, 5, 25, 6, 36. 7ன்னு போட்டிங்கன்னா 7 49 வரும். இங்கே 49 கிடையாது. இது ஃபஸ்ட் உறுப்பும் 7 தான் இருக்கணும். அதனுடைய ஸ்கொயர் வர்க்கங்களும் இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். இப்போ 49 வராதுங்கிறனால 7 எழுதலை. இது வரைக்கும் தான். ஓகே, இதில் மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன, அந்த ஆறுங்கிறது நம்ம எழுதிட்டோம். எல்லாம் ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருந்தே தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இதில் மதிப்பகம்னா என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன எதிலிருந்து எடுக்கிறோமோ எக்ஸு அதை அப்படியே மதிப்பகம் வந்துடும். வீச்சகம் தான் நம்ம எதெல்லாம் மேப் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் தான் வீச்சகம். என்னெல்லாம் வந்திருக்கு? 1, 4, 9, 16, 25, 36 அப்படியே செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டே ஆகணும். ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பாருங்கள். இதில் R = x, yன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் உறுப்பு எக்ஸில் தான் இருக்கணும், அந்த ஆன்சர் தான் ஒய்யில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒய் என்னன்னா x+3ன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸுக்கு உறுப்பு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதுதான் முதல் உறுப்பு. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக இதில் போட்டேன்னா ரெண்டாவது உறுப்பு y1, y2, y3ன்னு கிடச்சிரும். ஏன் இந்த y = x+3 எழுதியாச்சு. இதில் பார்த்தா 6 உறுப்பு இருக்குது இல்லையா? அதனால தான் இந்த ஒய்யை y1, y2, y3ன்னு 6 உறுப்பு எழுதிட்டோம். இப்போ இது எப்படி எழுதலாம்னா, இது எழுதுனதை பார்த்து பண்ண வேண்டாம், எழுதுறது எப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. y = x+3ன்னு எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டுக்கிட்டே வா. இந்த 6லையும் 6 உறுப்பு வேணும், ஈக்குவல் டு போட்டு 6க்கு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டே வா. இந்த ப்ராக்கெட்டில் எல்லாம் என்ன வரணும்னா இது எல்லாமே 0, 1, 2, 3, 4, 5 எல்லாமே எழுதிட்டோமா? அப்புறம் என்ன இருக்குது? +3 எல்லாத்துலேயும் போட்டுக்கிட்டே வா. இது மிஸ்டேக்கே வராது. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 3, 4, 5, 6, 7, 8 வந்துருச்சா? இப்போ இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்கன்னா மதிப்பகம், வீச்சகம் கேட்டிருக்காங்க. மதிப்பகம்னா என்ன? இந்த முதல்ல என்ன இருக்கோ அது எக்ஸ். அப்போ எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோ. வீச்சகம்னா தான் இது நம்ம மேப் பண்ணி இது கொண்டு வந்தோம் இல்லையா? இந்த ஒய் வர்றது தான் வீச்சகம். இந்த ஒய்யில் என்னெல்லாம் வந்திருக்கு? 3, 4, 5, 6, 7, 8 இது எல்லாமே செட் ப்ராக்கெட்டில் போடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.